நாடு பிடிப்பதிலேயோ மதத்தின் பால் எல்லோரையும் மாற்றுவதிலேயோ இந்திய சிந்தனையாளர்கள் ஒருபோதும் ஆர்வம் காட்டியதில்லை. அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது. முகமதியர்களுக்கென்று தனி சூரிய குடும்பம் இல்லை, இஸ்லாமியர்களுக்கென்று. அதே போல் கிறிஸ்தவர்களுக்கென்று தனி சூரிய குடும்பம் இல்லை. இருப்பது ஒரு சூரிய குடும்பம், இதில் நீங்கள் எல்லோரும் வாழ்ந்தாக வேண்டும் என்ற தத்துவ சிந்தனையை முதலில் உதித்தது இந்திய தேசம். அதனால்தான் பகவான் ஓஷோ சொல்வார், இப்போது நடக்கிறது அல்லவா 7/3/2023 அன்று தீவிரவாதிகள் 1200 பேரை சிறைபிடித்து கொல்லவில்லை என்றால் இந்த வாரே வந்திருக்காது. அப்போ ஆரம்ப புள்ளி எங்க அம்மாட்டிருந்து வருது. அதனால்தான் பகவான் ஓஷோ சொன்னார், உங்களை ஆளும் 50 நாட்டு தலைவர்களுக்கு கிறுக்கு பிடித்தால் உங்கள் வாழ்க்கை அதோகதினாரு. இன்னைக்கு நம்ம அதோகதியா நிக்கிறோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அடிக்க போறோம். இப்பவே லாக்டவுன் வந்துருச்சு, இப்பவே கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. எப்படி உலக சொத்துக்கள் உலக பணக்காரர்கள் 1% பேரிடம் இருக்கிறதோ அப்படியே இந்தியாவுடைய ஒட்டுமொத்த செல்வத்தில் 1% பேரிடம் 50% உண்டு. மீதம் இருக்கக்கூடிய 40% 10% பேரிடம், மிச்சம் இருக்கக்கூடிய 10% தான் இந்தியாவுடைய 89% பேரிடம் உள்ளது. அப்ப கணக்கு எங்க மாறிச்சு? குரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்திலே ஷட்பலம் பலம் பார்ப்பது என்பது ராசி கட்டத்திலும் ஆட்சி உச்சம் கேந்திர கோணம், அது ஒரு பலம். பிறகு அம்சபலம், பிறகு பாவ பலம், அதன் பிறகு நட்சத்திர சார பலம், அதன் பிறகு 6 வகையான பலம் பார்க்கணும். கால பலம், நைசர்கிக பலம், திக்கு பலம், ஜேஷ்டா பலம், சப்த வர்க்கஜ பலம். இப்படி 6 வகையில் ஸ்புடம் போட்டு எடுக்கும்போது ஷட்பலத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரூபம் உண்டு. குறைந்தபட்சம் 24 ரூபங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் குறைந்தபட்சம்னு ஒரு ரூபம் கொடுப்பாங்க. ஒரு உதாரண செவ்வானா 5 ரூபம். 5 ரூபத்துக்கு மேலே அவர் எத்தனை ரூபம் 24 வாங்குறாரோ அவ்வளோ பலம். 5க்கு மேலே 24 ரூபங்கள் எவ்வளோ போதோ அவ்வளோ பலம். அந்த ரூபம் என்பது 100 புள்ளிகள் சேர்ந்தது ஒரு ரூபம். அப்படி 24 அப்படின்னா 24 × 100 புள்ளிகள் அப்படி போகும். இதையெல்லாம் தெரிஞ்சிக்காமல் ராசி பலன்லையே நான் கோடீஸ்வரன் ஆகணும்னா எப்படி முடியும்? முடியாதுல்ல. அப்போ இவ்வளோ உண்மைகள் இது அத்தனை என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு நான் தெரிந்து கொண்டேன். உங்களுக்கெல்லாம் உட்காந்து ஜோசியம் சொல்லணுன்றதுக்காக நான் தெரிஞ்சுக்கல. இதை நான் செல்வந்தன் ஆவேனா, நான் நினைத்தது நடக்குமா? பிறகுதான் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கே எனக்கு 10 ஆண்டுகள் ஆனது. தெரிந்து கொண்டது அனுபவத்தில் நடக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு 20 ஆண்டுகள் ஆனது. ஆனால் பல பேர் ராசி பலனில் ஒரே ஒரு மருந்து, குஷி பாலாஜி மாதிரி கேட்குறாங்க, ஒரே ஒரு மருந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடணும். ஒரு ராசி பலன் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடணும். எப்படி தீரும்? ஒன்றும் தீராது. அப்படி என்றால் இந்த இந்தியா முழுக்க முழுக்க அகச்செல்வங்களை தேடுவதிலேயே காலத்தை. இப்போது பாருங்க, இந்த ஜோதிஷத்தை யார் கண்டுபிடிச்சது? இந்த ஷட்பலத்தெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? இந்தியர்கள். அதனால் நாடு பிடிப்பதிலேயோ மதத்தின் பால் எல்லோரையும் மாற்றுவதிலேயோ இந்திய சிந்தனையாளர்கள் ஒருபோதும் ஆர்வம் காட்டியதில்லை. அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது. முகமதியர்களுக்கென்று தனி சூரிய குடும்பம் இல்லை, இஸ்லாமியர்களுக்கென்று. அதே போல் கிறிஸ்தவர்களுக்கென்று தனி சூரிய குடும்பம் இல்லை. இருப்பது ஒரு சூரிய குடும்பம், இதில் நீங்கள் எல்லோரும் வாழ்ந்தாக வேண்டும் என்ற தத்துவ சிந்தனையை முதலில் உதித்தது இந்திய தேசம். அதனால்தான் பகவான் ஓஷோ சொல்வார், இப்போது நடக்கிறது அல்லவா 7/3/2023 அன்று தீவிரவாதிகள் 1200 பேரை சிறைபிடித்து கொல்லவில்லை என்றால் இந்த வாரே வந்திருக்காது. அப்போ ஆரம்ப புள்ளி எங்க அம்மாட்டிருந்து வருது. நீங்கள் போராளின்னு சொன்னாலும் தீவிரவாதின்னு சொன்னாலும் ஒன்று இஸ்ரேலில் ஜெயிக்கிற அளவுக்கு வசதி இருக்கணும், வாய்ப்பு இருக்கணும், டெக்னாலஜி இருக்கணும். நீங்கள் வல்லரசாக இருந்தால் சண்டை போட்டிருக்கலாம். வெறும் போய் இது எப்படி இருக்குன்னாக்கா, சிங்கம் திரும்பி இருக்கும்போது சீண்டிட்டு அதுக்கப்புறமா அது நம்ம குடும்பத்தையே அழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் 70,000 ஹமாஸ் காசா மக்கள் இறந்தார்களே, இது எப்படி அறிவில் சிறந்ததாக இருக்கும்? அன்னைக்கு 7 அக்டோபர் 2023 அன்று அந்த ஹமாஸ் போய் இஸ்ரேலியர்களை தாக்கவில்லை என்றால் இன்னைக்கு ஈரான் பத்தி எரியாது, கமேனி இறந்திருக்க மாட்டாரே. அதனால் தான் பகவான் ஓஷோ சொன்னார், உங்களை ஆளும் 50 நாட்டு தலைவர்களுக்கு கிறுக்கு பிடித்தால் உங்கள் வாழ்க்கை அதோகதினாரு. இன்னைக்கு நம்ம அதோகதியாக நிற்கிறோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அடிக்க போகிறோம். இப்போவே லாக்டவுன் வந்துருச்சு, இப்போவே கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. இதுக்கு யார் காரணம்? இதுக்கு வித்திட்டது யார்?
நீங்க சொல்லலாம் அது 4000 ஆண்டு பகை, எங்க பாலஸ்தீனத்துல வந்து அவன் உட்காந்துட்டான்னு. சரிப்பா, அடிச்சு இஸ்ரேல் அன்னையோட நீங்க சரண்டர் ஆக்கி நீங்க அங்க கொடிய நாட்ட முடிஞ்சா போய் அடிங்க தாராளமா. அதுதான் உங்களால முடியலன்னும் போது ஏன் அடிச்சிங்க? இப்ப நீங்க அடிச்சதுனால காசா மக்களும் 70,000 பேர் செத்தான். இன்னைக்கு லாக்டவுன் வந்தா உலகம் ஃபுல்லா எத்தனை பேர் மீண்டும் ஏழையாக போறான்? ஏதோ ஒரு 5 லட்சம் சேர்த்திருப்பான். அந்த 5 லட்சமும் போயிட்டு மீண்டும் பிச்சைக்காரனா வந்து மீண்டும் அந்த 5 லட்சம் சேர்க்கறதுக்குள்ளேயே அவன் வாழ்க்கையில செத்து போவானே. மீண்டும் அந்த நிலைமையை பிடிக்கிறது. இப்பெல்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னா அந்த ஸ்டேட்டஸை இழந்துட்டா மீண்டும் அதை பிடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம செத்து போவோம். அப்புறம் நீ எங்க இருந்து ஒரு வீடு வாங்கி ஒரு கார் வாங்கி கொஞ்ச நாளாவது வேர்ல்டு டூர் போயிட்டு எப்படி வர முடியும்? இந்த உலகத்தை பூமியை சுத்தி பார்க்க வேணாமா? நாம இந்த பூமிக்குள்ள நம்ம வந்திருக்கோமே, இந்த பூமியை சுத்தி பார்க்கறதுக்கே வந்து 15-20 லட்சம் ஆகுமே உனக்கு. அப்போ யாரோ சில அறிவிலிகள் அறியாமையில் செய்வது எத்தனை நாடுகளில் உள்ள ஏழைகளை பாதிக்கிறது, எத்தனை நாடுகளில் உள்ள முன்னேற துடிக்கும் இளைஞர்களை பாதிக்கிறது, எத்தனை நாடுகளில் கல்வி கற்கும் மாணவர்களை பாதிக்கிறது, நடுத்தர வர்க்கம், ஏழை வர்க்கம். நீங்க அடிச்சிங்கன்னா விட்டுட்டு போறதுக்கு அவங்கன்னா இந்தியாவா? இஸ்ரேல் கிடையாது. அந்த இனம் 4000 வருடங்களாக ஹோலோகாஸ்டில் அடிபட்டு அவங்க இனி நாம டெக்னாலஜி இல்லைன்னா நம்மள இந்த உலக மக்கள் கொண்டுடுவாங்கன்னு நீங்க தூங்கும் போது உங்க பெட்ரூமுக்குள்ளேயே ஏவுகணையை அனுப்புறான், உங்க பெட்ரூமுக்குள்ளேயே ஏவுகணையை வைக்கிறான். அதையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால் என்னுடைய ஆர்வத்தை இப்போது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பகவான் ஓஷோ என்ன சொன்னார்? இந்த பூமி என்றாவது ஒரு நாள் அழியுமே, ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தான் அதற்கு காரணமாக இருப்பார் என்றால். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பூமி என்றாவது ஒரு நாள் அழியும் என்றால் அதற்கு இஸ்ரேலும் முகமதிய நாடுகளும் கிறிஸ்துவ நாடுகளும் தான் காரணமாக இருக்கும். இந்தியா ஒருபோதும் காரணமாக இருக்காது. இவர்கள் மூவரும் சேர்ந்து இந்த பூமியை அழித்து விடுவார்கள் என்பது என்னுடைய ஆர்வம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது நடக்க போகும் தேதி, அதில் ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026க்குள்ள எத்தனை பேர் வந்து இந்தியாவில் வாழ்வு இழக்க போகிறாங்களோ, எத்தனை பேர் வந்து ஏழையாக போகிறாங்களோ, எத்தனை பேர் வீடை வைக்க போகிறாங்களோ, எத்தனை பேர் காரை வைக்க போகிறாங்களோ, எத்தனை பேர் பொண்ணுக்கு நகை சேர்த்து வச்சுருந்துமே அந்த நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் போட போகிறாங்களோ, எத்தனை பேர் மீண்டும் வந்து 20 ஆண்டுகள் பின்னோக்கியோ 5 ஆண்டுகள் பின்னோக்கியோ 10 ஆண்டுகள் பின்னோக்கியோ பொருளாதாரத்தில் போகிறாங்களோ தெரியாது. இந்த எல்லா புகழும் அந்த 3 நாடுகளுக்கே சேரும். இஸ்ரேல், முகமதிய நாடு, பிறகு அமெரிக்கா. அதில் குறிப்பாக இஸ்புல்லா, ஹமாஸ், ஈரான் இவர்களையே சாரும். பிறகு அமெரிக்கா இதற்கு துணை. அமெரிக்காவின் துணை இல்லாமல் இஸ்ரேலால் அடிக்க முடியாது ஈரானை. வல்லரசு. ஆக வல்லரசுக்காரன் நினைப்பதுதான் நடக்க வேண்டும். இந்தியாவில் யார் செத்தால் அவனுக்கு என்ன? பாகிஸ்தானில் யார் செத்தால் அவனுக்கு என்ன? அவன் நாட்டிலேயே ஏழைகள் செத்தால் அவனுக்கு என்ன? வல்லரசு நாட்டின் அதிபராக ஒருவர் முடிசூடி கொண்ட பிறகு அவர் நினைத்ததை ஈரான் செய்ய வேண்டும், அவர் நினைத்ததை இஸ்ரேல் செய்ய வேண்டும், அவர் நினைத்ததை பாகிஸ்தான் செய்ய வேண்டும், அவர் நினைத்ததை இந்தியா செய்ய வேண்டும். இல்லையா நாங்கள் உங்களை அழிப்போம், உங்களுக்கு சக்தியும் வல்லமையும் இருந்தால் எங்களை அழிக்க வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். ஆக இனி ஒவ்வொரு நாடுமே தங்களுடைய இன்று அமெரிக்காவிடம் என்ன டெக்னாலஜி இருக்கிறதோ அதை விட கடந்த ஒரு டெக்னாலஜியை உருவாக்கி அமெரிக்காவை அழிப்பதற்கான டெக்னாலஜியை நீங்கள் பரிசோதித்தால் மட்டுமே அமெரிக்காவோடு சண்டையிட முடியும். 7th ஜெனரேஷன், 9th ஜெனரேஷன், 20th ஜெனரேஷன் டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வல்லரசாக முடியுமே தவிர டெக்னாலஜி, அதுவும் எந்த டெக்னாலஜி? அன்புன்ற டெக்னாலஜி இல்லை, பண்புன்ற டெக்னாலஜி இல்லை, ஒழுக்கம் என்ற டெக்னாலஜி இல்லை, உழைப்பு என்ற டெக்னாலஜி இல்லை. போர் கருவிகள் மூலமாக எதிரியை சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, கொன்றுவிட்டேன் உன்னை என்ற டெக்னாலஜி வேணும். எப்படி வார்த்தைகள் வானத்திலிருந்து வருது பாருங்க. சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, உன்னை கொன்று விட்டேன். இல்லை என்றால் சிந்தித்த வேளையிலேயே உன்னை கொன்று விட்டேன். இனி அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி வரணும். அமெரிக்கா அழிஞ்சு போகணும்னு நினைக்கும் போதே அமெரிக்கா அழிஞ்சு போயிடணும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வரணும். நினைப்பிலேயே அழிக்கிற மாதிரி டெக்னாலஜி வரணும். அதுக்கும் ஜோதிடத்தில் கிரகங்கள் உண்டு, பாயிண்ட் உண்டு. அப்படிப்பட்ட கிரக அமைப்பு எனக்கு உண்டு என் ஜாதகத்தில். இதை 30 ஆண்டுகள் முன்பு என் குருநாதர் அருணாச்சலம் சொன்னார் என்று கூறி வருகின்ற 2/4/2026 முதல் 11 மே 2026க்குள் இப்போது இந்தியாவை பற்றி பேசியாகிவிட்டது. பிறகு உலகத்தை பற்றி பேசியாகிவிட்டது. இப்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன், குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற மேஷராசி, விருச்சிக ராசி உஷாராக இருக்கணும். சனி ஆதிக்கம் பெற்ற கும்பராசி, மகர ராசி உஷாரா இருக்கணும். அதே மாதிரி மகர லக்னம், கும்ப லக்னம், மகர ராசி, கும்பராசி. அதுக்கப்புறமா விருச்சிக ராசி, மேஷராசி, விருச்சிக லக்னம், மேஷ லக்னம். பிறகு சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரம் 4 பாதம், அனுஷ நட்சத்திரம் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம். பிறகு செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிடம் 4 பாதம், அது ரிஷபத்தில் 2 பாதம் வரும், மிதுனத்தில் 2 பாதம் வரும். பிறகு சித்திரை 4 பாதம், பிறகு அவிட்டம் 4 பாதம். இவர்களுடைய பொருளாதாரமும் இவர்களுடைய வசதி வாய்ப்புகளும் பாதிக்கப்படும்.
அதன் பிறகு மீனராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அங்கதானே சனியும் செவ்வாயும் சேர்றான், குண்டே அங்கதானே விழுது. ஏற்கனவே அவங்க 7ல் இருக்காங்க. மீனராசிக்காரர்களும் மீன லக்னக்காரர்களும் பாதிக்கப்படுவார்கள். பிறகு அவருடைய பார்வைப்படும் கன்னிராசிக்காரர்களும் கன்னி லக்னக்காரர்களும் பாதிக்கப்படுவார்கள். பிறகு செவ்வாயின் பார்வை பெறும் மிதுனராசிக்காரர்களும் பாதிக்கப்படுவார்கள். மிதுனராசி ஏற்கனவே பாதிக்கப்படும், ஏன்னா அங்க மிருகசேஷம் இருக்கு. பிறகு சனியின் பார்வையான 10ஆம் பார்வை தனுசு ராசிக்கு விழுவதால் இந்த போர் தீட்சண்யம் இந்தியாவில் பிறந்த தனுசு இதெல்லாம் இந்தியாவில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக பிறந்தவங்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரி தனுசு லக்னக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கும் பாதிப்படையும் என்று கூறி, ஏழைகளை பற்றி பணக்காரர்கள் சிந்திப்பதில்லை. பணக்காரர்கள் நினைத்தது நடப்பதற்கு எத்தனை ஆயிரம் பேர்கள் இறந்தாலும் பணக்காரனுக்கு கவலை இல்லை. அதுதான் பணக்காரனின் மனோநிலை, அதுதான் பணக்கார நாடுகளின் மனோநிலை. அந்த மனோநிலை யாருக்கு இருக்கிறதோ அவன் மட்டுமே வல்லரசாக முடியும் என்று கூறி, தனி மனித வாழ்க்கையிலும் வல்லரசாக முடியும், தன் குடும்பத்திலும் வல்லரசாக முடியும், அவன் வாழும் நாட்டிலும் ஆக முடியும், உலக வரைபடத்திலும் ஆக முடியும் என்று கூறி நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.